முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ இருக்கிற முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானம் என்றென்று உண்டாவதா. ஜும்மாவுடைய பரவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு அவர்களுக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் இரவிலும் சரி பகலிலும் சரி இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற தக்குவாவுடைய சிந்தனை கூடு வரும்படி முதற்க நடக்கும் அம்மா உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் சேர்க்கொள்கிறேன். அன்பானவர்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லா விதமான மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய, மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளையும் படைத்த பின்னால் இறுதியாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்றால் அது மனிதனால் தான் இருக்கும் என்பதாக அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெள்ளிக்கிழமை நாளில்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தார். அதே வெள்ளிக்கிழமை நாளன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பிரிந்தார்கள். எப்பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சு சொர்க்கத்துடைய எல்லா விதமான இன்பங்களையும் அல்லாஹ் படைச்சாலும் அதற்கு பின்னால் அல்லாஹ் சொர்க்கத்துடைய நபராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சால்தான் சுவர்க்கத்தை இன்பத்தை அனுபவிக்குமாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டால் அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஏதோ குறை விளங்குது, ஏதோ ஒரு குறை விளங்குது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தார். மனைவியை படைத்த பின்னால அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்கள் ரெண்டு பேருக்கும் இந்த சுவர்க்கத்தை அனுபவிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டார். குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் அழகாக சொல்கிறார், ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷித்துமா, நீங்க ரெண்டு பேரும் இந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய சகல சாப்பாடுகளையும் தாராளமா சாப்பிடுங்க. ஐந்து சித்துமா, நீங்க நினைச்ச மாதிரி சாப்பிடுங்க. பாலாறு வேணுமா, தேனாறு வேணுமா, மதுவாறு, நீராறு, குர்ஆன் சொல்கிறது 4 ஆறுகள் சொல்றது. சூரா முஹம்மத் முஸஃபா, கலப்படமில்லாத தேன், கலப்படமில்லாத நீர், கலப்படமில்லாத மது, கலப்படமில்லாத பால், 4 ஆறுகளை அல்லாஹ் ஓட விட்டால் நீங்க அனுபவிக்கும். சுவர்க்கவாதியுடைய வீட்டுடைய கற்கள் முத்துகளும் மரகதங்களும் அதிசவர். சுவர்க்கத்துல களிமண் கிடையாது, சுவர்க்கத்துடைய மண் கஸ்தூரி. இப்பேற்பட்ட இன்பங்கள் அல்லாஹ் கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன செஞ்சா ஒரே ஒரு ஹராமை உங்களுக்கு தான் எக்கச்சக்கமான ஹராம் இருக்கு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஹராமாக்கினான். அல்லாஹ் சொன்னா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லாம அல்லாஹ் சொன்னா அந்த மரத்துக்கு கிட்ட போவான், அந்த மரத்தை நெருங்கவான். நீங்க அந்த மரத்துக்கு கிட்ட போய்விட்டால், நீங்க மரத்தை நெருங்கிவிட்டால் அந்த 3ஆவதா ஒரு ஆள் வருவான். அவனுக்கு பேரு ஷைத்தான். ஷைத்தானுக்கு அல்லாஹ் வச்ச பேரு என்ன தெரியுமா? கன்னாஸ். கன்னாஸ் யாரு? வஸ்வசாவை உண்டாக்குபவன். வஸ்வசாந்த என்ன? திரும்ப திரும்ப செய், திரும்ப திரும்ப பாரு, திரும்ப திரும்ப யோசி என்ற ஊசலாட்டங்கள் உண்டாகுவதற்கு பேர் தான் வஸ்வசா. அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிற திறமை என்ன தெரியுமா? மனிதர்களுடைய உள்ளங்களோடு அவன் நேரடியாக பேசுவான். அல்லது மக்களுடைய உள்ளங்களிலே அவன் வஸ்வசாவை உண்டாக்குவான்.
சகோதரர்களே, நண்பர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போனான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மரத்தை சாப்பிட வேணாம், ஆனா அந்த மரத்து கிட்ட போக கொஞ்சம் பழத்தை என்னதான் பாருங்களேன், கணவன்கிட்ட சொல்லுங்கள் என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்கிறான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை வற்புறுத்துறான். சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கணவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல போய் அந்த மரத்தை அலங்கரிச்சு காட்டுறாங்க. இப்னு ஹிஷாம் வந்து ஜன்னத் ஹவ்வா வ ஆதம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த மரத்தை அலங்கரித்து காட்டினார்கள். மனிதர்கள் பொதுவான அடிப்படையில் ஆண்கள் அவ்வப்போது மனைவிமார்களுக்கு வழிபடுவது உண்டு. என்ன வழிபடுறது? மனைவிமார் அவரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஏதாச்சும் பண்றது. சில நேரம் அல்லாவே மறந்து பண்ணிடுவான். ஒரு ஆண்டு இதைத்தான் நல்லா சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மரத்துக்கு கிட்ட போக வேண்டும் என்று சொன்ன நேரம் பனசிய ஆதம் வலம் நஜித் லஹு அஸ்மா, அந்த நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை மறந்தார். அந்த நேரம் அல்லாஹ்வை மறந்தால் ரெண்டு பேரும் போடாங்க. அந்த மரத்தை கிட்ட போனதான் குர்ஆன் சொல்லுது, ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், ஷைத்தானுக்கு வேணும் பாவத்துடைய சூழலுக்கு ஆட்களை இழுத்து வரும். ஷைத்தானுக்கு வேணும் மக்கள் பாவம் செய்ய வைக்கிறது அவனுக்கு லேசி, ஆனா அவனுக்கு வேணும் என்றால் பாவத்திலே ஒரு சூழல் உண்டாக்கணும். மஸ்ஜிதுடைய சூழல் இங்க யாரும் ஹராமான விஷயம் செய்வது கிடையாது. மஸ்ஜிதுக்குள்ளால வியாபாரம் பேச மாட்டாங்க. மஸ்ஜிதுக்குள்ளால கொடுக்கல் வாங்கல் இல்லை, தூசகம் பேசுறது இல்லை, ஹராமான பார்வை ஹராமான கேள்வி கிடையாது. இது மலக்குமாருடைய சூழல். சைத்தானுக்கு வேணும் என்ன? அதிலிருந்து அவனை கலட்டர் தனிமைக்கு கொண்டு போவன், பாவத்திலே சூழலுக்கு கொண்டு போவன், இருட்டுக்கு கொண்டு போவன். ரெண்டு பேரையும் மரத்தடியில கொண்டு வந்திருந்தால் குர்ஆன் சொல்கிறது முழு முயற்சியை சைத்தான் கொட்டினான். எப்படியாவது சாப்பிட வைக்க வேண்டும். சத்தியம் என்று சொன்னால் நான் நசிஹத்தா சொல்றேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த பழத்தை ஏன் தெரியுமா அல்லா சாப்பிட வேண்டாம் தான். நீங்க ரெண்டு பேரும் இந்த பழத்தை சாப்பிட்டா இதுக்கு போறவங்களுக்கு மௌத்து வர, நீங்க மலக்குமார்கள் மாதிரி இங்கே இருந்துருவீங்க. அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சா இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்றான். சகோதரிகளே, நண்பர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பழத்தை பறித்தார்கள். ரெண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டதான் குர்ஆன் அழகாக சொல்கிறது, அவர்கள் பழத்தை சாப்பிட்டு அடுத்த கணம் அவர்களுடைய ஆடைகள் கலக்கப்பட்டது, உடுப்பெல்லாம் கலக்கப்பட்டது. உடனடியாக ரெண்டு பேரும் செஞ்சாங்க, சுவர்க்கத்துடைய மரத்தின் இலைப்புலைகளால் தன் மனைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, சகோதரர்களே, அந்த உடுப்பை கலத்தினால் காரணம் இதுக்கு போற நீங்க இந்த சொர்க்கத்தில் இருக்கா, உங்களுடைய யூனிஃபார்மை கலத்தியாச்சு, இங்க இருக்க தகுதி கிடையாது, என்னுடைய வரம்பை மீறி விட்டீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. முதல்ல இந்த துஆ ஓதுறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். யாரா மன்னிக்கிறியா? தெரியாம செஞ்சு அல்லாஹ் சொல்ல இல்லை, இதுக்கு மன்னிப்பு கிடையாது. நான் உங்களுடைய சிறைச்சாலை கலப்ப போறேன்.
நீங்க ஏங்க பேச்ச கேட்கல, செய்தாங்க பேச்சு கேட்டீங்க. அல்லாஹ் தூக்கி வீசின செயலுக்கு, சிறைச்சாலைக்கு, துனியாக்கு சொல்லுகிறது. நீங்கள் பூமிக்கு இறங்குங்கள். அல்லாஹ் கீழே இறக்கிற நேரம் ஒரு சுபச்செய்தியை சொல்லி அனுப்பினார். என்ன தெரியுமா? அது உங்களுடைய குழந்தைகள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார்கள். எங்க பாஷையில் சொல்றதா இருந்தா, இறங்குற கீழே உங்களோட பிள்ளைகள் ஒத்தரப்பட்ட அடிச்சு மூட்டா போவாங்க, ஒத்தரப்பட்ட சண்டை பிடிப்பாங்க. யாரும் விட்டு கொடுக்கிறதில்லை, யாரும் யாரும் மன்னிக்க தேவையில்லை. பணவெறி, மதவெறி, இயக்கவெறி, கட்சிவெறி, காமம் என்ற வரி, பெண் என்ற வரி, இந்த உலகத்தை ரத்தத்தால் நிரப்புவார்கள். செய்த பாவம் என்ன? எங்கட உம்மா எங்கட பாப்பா ரெண்டு பேரும் பாவத்தில் சூழலுக்கு போனது. அவர்கள் செய்த பாவம் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்று இந்த சிறை வாழ்க்கையை நாளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மனித அபிமானம் இழக்கப்பட்டு விட்டது. குழந்தை என்ற பாசம் இழக்கப்பட்டு விட்டது. ரத்தத்தை பார்த்து கண்கள் பழகிவிட்டது. ரத்தம் என்பது மக்களுடைய பார்வைக்கு வெறுமனே மழை துளிகளை போல். சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் எங்களுக்கு வைக்கிற சவால் என்ன தெரியுமா? எங்களுக்கு வைக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா? மௌத்து வரைக்கும் நல்ல மக்களுடைய வாழ்ந்த போது அமைப்பு ஒரு ஆசம் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமா ஒட்டுமொத்த மனிதர்களும் கவலையிலே இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், டிப்ரெஷன்ல இருக்கிறார், கடனுக்கு மேல கடன், திரும்ப திசையெல்லாம் சோதனை, நோய், அவதூறு, அவநம்பிக்கை, குற்ற உணர்வு, என்னென்னலாம் ஒரு சிறை கைதுக்கு இருக்கிறதோ எல்லாத்திலையும் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கிறார்கள், மாற்றிக்கொண்டார்கள். ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. நான் நினைக்கக்கூடாது முஸ்லிம்களை தவிர அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இல்லை சகோதரத்தை அல்லாஹ் சொல்லல, இல்லல்லதீன அஸ்லமூ, முஸ்லிம்களை தவிர. இல்லை சகோதரத்தை அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர, ஈமானிய உணர்வுள்ளவர்களை தவிர, ஈமானிய சூழலில் வாழக்கூடியவர்களை தவிர. ஈமான் வானில் சாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து ஈமான் கொண்டவர்களை தவிர இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகலர்களும் தோல்வியில் வாழ்கிறார்கள். உண்மையான முக்மின் மாத்திரம்தான் இந்த உலகத்திலும் சரி, கபரிலும் சரி, மஹ்ஷரிலும் சரி, ஹயாத்தன் தய்யிபா, குர்ஆன் சொல்கிறது, மனமான வாழ்க்கை வாழக்கூடியவர். சிம்பிளா வாழ்வாரு, ஆனா நிம்மதியா தூங்குவார். அவர் நாளைக்கு மௌத்தா போனாலும் முல்லைக்கு பாரம். எங்க நாட்டுல சமீபத்தில் ஒரு ஜனாசாவுக்கு போயிருக்கோம். ஜனாசா தொழுவிக்க முன்னால ஹஜ்ரத் சொல்றாரு, இந்த ஜனாசாவுடைய கடன் விஷயங்களை அவருடைய மகன் இருக்கிறாரு, ஒரு பேரை சொல்லி மகனிடத்துல கேட்டுக்கொள்ளும், அவர் கட்டுவார். தொழிலுக்கு வந்த மகன் மைக்கெடுத்து சொன்ன வார்த்தை தெரியுமா? ஏந்த வாப்பட கடனை நான் கட்ட இயலாது, ஏந்த வாப்பட கடனை நான் கட்ட மாட்டேன். ஆச்சரியமா போச்சு. மகன் தொழிற்சாலை தொழிற்சி முடிய பின்னால எல்லாம் சேர்ந்து அந்த பொலியுடைய பலாய். இதெல்லாம் புள்ளையா இப்படியா பேசுறது? சகோதரிகளே, ஆனா அந்த வாலிபன் சொல்ல வார்த்தை தெரியுமா? அதுல ஏத வாப்பட கடன் எப்படி தெரியுமா? வாப்பட வீடு, வாகனம், எங்களுக்கு இருக்கிற முழு சொத்தை விட்டாலும் கடனுடைய 25% கூட தாங்கல. கோடிக்கணக்கு கடன், வட்டிக்கு மேல வட்டி,
140% வட்டி எடுத்திருக்கிற வாப்பா எனக்கு ஏதாவது மாப்பட வட்டிய கட்ட நாளைக்கு நாமத்தா போகலாம். ஏந்த புள்ள என்ன பாவம் செஞ்சான் மாப்பட சுமையை சுமந்துகிறது. சகோதரர்களே, என் அருமை நண்பர்களே, கோடியில் பிறர்வதில் நிம்மதிக்கு அடையாளம் இல்லை. வசதி வாய்ப்பு நிம்மதிக்கு அடையாளம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிறான், ஈமானோடு வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை, அவன் இருக்கும் சரி, அவன் பகலும் சரி, ஹயாத்தம் செய்யுமா அல்லாஹ் குர்ஆனில் வாக்காக சொல்கிறான், மனமான வாழ்க்கை வாழ்வான். அவனுடைய மனைவியும் அப்படித்தான் வாழ்வான். கிடைச்சதை கொண்டு போதும் என்ற மனப்பான்மையோடு அவர்கள் இரவை கழிப்பார்கள். சகோதரர்கள், நண்பர்கள், ஈமானை வலுவாக்கிக் கொள்ளுங்கள். திரும்புகிற திசையெல்லாம் சோதனையான காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். நான் நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் ஈமானோடு வாழ்ந்தால் ஈமானோடு மௌத்தா போனார் என்ற பெயர் எந்த அம்மா சொல்லணும். சகோதரர்கள், என் அம்மா சொல்லணும். இந்த உலகத்தின் பேராசை என்னை கதிகலங்கள் இருக்கக்கூடாது. குர்ஆன் சொல்கிறது, சூரா ஃபாத்திர், ஃபலா தகுர்ரன்னகும் அல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்தின் மாயாஜாலம் உங்களை ஏமாற்ற வேண்டாம். இந்த உலகத்தில டிசைன், இந்த உலகத்தில கலன்புல் இருக்கிறது, உங்களை ஏமாற்ற வேண்டாம். இது ஒரு காணல் நீர், தண்ணி இருக்கிற போல இருக்கும், கிட்ட போன தண்ணி இல்லை. ஒரு உருது கவிஞர் சொல்லுவார், तदबीर को देखकर तकदीर तो हंसती है, तदबीर को देखकर तकदीर हंसती है. மனிதனுடைய திட்டங்களை பார்த்து அவனை தலையெழுத்து சிரிக்குவான். இவர் போடுற பிளான பார்த்து அவனை தலையெழுத்து சிரிக்குது. என்ன பிளான், என்ன பெருமை, என்ன மமத, துணிச்சலான பாவம். எங்களை தலையெழுத்து சொல்லுது, அடுத்த கிழமை கபூர்ல இந்த 2 மாசம் தான் நீ கபூர்ல, உன் மனைவி கதவ, உன் குழந்தைகள் அனாத, तुझे मालूम न होता மறதியாளே உனக்கு இது தெரியாதா, கபல் में जेब न होता, கபல்ல பொக்கெட் இல்ல, கபர் में अलमारी होती, கபருக்குள்ளார அல்மாரி இல்ல. ताजुब की बात यह है, திருப்புக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, மலக்குல் மௌத் ரிஷ்வத் भी नहीं लेता. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் லஞ்சம் வாங்குறது 1000 ரூபாய் தான இஸ்ராயல் அடுத்த கிழமை வாங்கல. மகள்கிட்ட கல்யாணம் வருது, நாளைக்கு சின்ன வேலை ஒன்று இருக்குது, நாளைக்கு பாஸ் வாங்க, ஆபீஸ் போகணும், செக்க பாஸ் பண்ணணும், கடனை கட்டணும், அது செய்யணும், இது செய்யணும், சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் பிரயாணம் செய்யறாங்க, வீட்டுல தரான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியாது, இதுதான் இந்த கடைசி பிரயாணம், இதுதான் இந்த மகன் கடைசி பிரயாணம், இதுதான் எந்த கணவர் கடைசியை என்னோட முசாவாக செய்வது, இதுதான் எங்க உண்மை கடைசியா பார்க்கிறது தெரியாது. எத்தனையோ பங்குகள் வாகனங்கள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இதுதான் உங்களுடைய கடைசி பிரயாணம். ஆடுற மாதிரி ஆடிக்கோ, பாடுற மாதிரி பாடிக்கோ, பேசுற மாதிரி பேசிக்கோ. நீ சௌபாவை அடையவில்லையா, ஈமானை அடையவில்லையா, கபரை பயப்படவில்லையா? எத்தனையோ ஜனாதாக்கள் ஊர்ல உழுவுது, ஆனா ஜனாதா வீட்டுக்கு போயும் கபருடைய நிலம் வரவில்லையா? எங்கள் வாகனம் எங்களை பார்த்துக் கொள்கிறது, எங்கள் பிரதிகாரம் எங்களை பார்த்துச் சொல்கிறது. இதோடைய நேரங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. சகோதரர்களே, நண்பர்களே, ஈமானிய சூழலை அத்தியாவசியமாக அவசரமாக தேவை. இந்த உலகத்துக்கு நாங்க அட்வர்டைஸ் கொடுக்க தேவை. துனியாவை காசு பணத்தை அடையிறதுக்கு இங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண தேவையே, எல்லாம் அதுலதான் இருக்கிறோம். அதான சம்பாதித்ததுக்காக உழைக்கிறோம். ஒரு கூட்டம் வெளிநாட்டுல போயிருக்கிறாங்க, உம்மா பாப்பா, அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள், எல்லா பாசத்தை வைத்துவிட்டு அங்க ஒரு கூட்டம் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நியாயமாக உழைக்கிறார்கள். காரணம் என்ன? ஹலால சம்பாதிக்கிறோம், ஹலால சாப்பிடணும். ஆனால் ஹலாலை சம்பாதிக்க வேண்டும் என்ற பேரில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஈமானுடைய சூழலை விட்டு நான் தூரமாகிக் கொண்டிருக்கிறேன். நினைச்சா ஜினா செய்யும், தனிமையில ஜினா,
கண்ணு தினா செய்யும், கையுடைய விரல்கள் தினா செய்யும். குர்ஆன் சொல்லுகிறது சூரா யாசீன், அந்த நாள் அவருடைய வாய்க்கு கூட்டு போடப்பட்டு வரும். அது யோம நஹ்து அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம். அவரை விரல் பேசும். என்ன தவறு டைப் பண்ணினாரே விரல் பேசும் பொழுது அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். சொன்னாங்க, விபச்சாரம் செய்தவரின் தொடை அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த நிலத்தில் இந்த பூமியில் இவன் விபச்சாரம் செய்தார். நபியோட சொல்லி காட்டுறாங்க, தொடை சாட்சி சொல்லும். எல்லாரும் பார்க்கிறாங்க, நாம பார்க்கிறோம். எல்லாரும் இந்த பாவத்தை செய்யறாங்க, நாம செய்யறோம் என்பது அல்லாஹ்விற்கு சாட்டு போக்கு கிடையாது. ஒரு ஆளிலே பாவத்தை செய்யட்டும், ஒரு ஆளிலே அந்த பாவத்தை செய்கிறாரா, அவர் செய்கிறார் என்பதனால் அந்த பாவம் நானும் செய்ய முடியும் என்பது கிடையாது. சகோதரிகளே, நண்பர்களே, எங்களுடைய ஈமான் எவ்வளவு பலகீனமான ஈமான் என்றால், கொரோனா டைம்ல நாங்க பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வீடும் சில்லற கடமை, பயம், நாளைக்கு சாப்பாடு கிடைக்காதோ. எல்லா வீட்லையும் சில்லற கடை சாப்பாடு நடந்து, பிரிட்ஜ் நிறைஞ்சிருக்குது. பிரிட்ஜ்ல மேல கீழே வீட்டுல ஸ்டோர் ரூம் ஒன்றை வச்சிருக்கிறான். 5-10 இல்ல முட்டை வாங்குறது, 100-150 முட்டை வீட்டுக்குள்ளார. கேஸுக்கு போது, பெட்ரோலுக்கு போது, ஒரு கிழமை 2 கிழமை போகுது. நாங்க பயப்படுறோம். எனக்கு நாளைக்கு வீட்டுக்கு பசி ஒன்றும் இல்லை. சகோதரிகளே, நண்பர்களே, அம்மா வாழ்த்துக்கின்ற விஷயத்துல எங்களுடைய ஈமான் எவ்வளவு பலகீனமானது என்றால், பாவத்துடைய சூழல் அமைஞ்சு விட்டால் நாங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், அந்த ஈமான் எனக்கு பாவத்தை வெறுக்க வைக்குமா அல்லது பாவத்தை செய்ய வைக்குமா? நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் அறையில் இருக்கிறார். அந்த பெண் அறையில் இருக்கும் பொழுது ஒரு அந்நியான், ஒரு முஸ்லிம் அதற்குள் நான் நுழைய வேண்டாம், அவ்வாறு நுழைந்து விட்டால் 3வது ஆளாக இல்லா தாலிகஹுமா ஷைத்தான், 3வது ஆள ஷைத்தான் வந்துடும். மஹரம் பேரு சொல் இஸ்லாம். அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்த சொல்வது இஸ்லாம். போர்க்களத்தின் வீரன் அல்ல வீரன். ஒரு ஆள் யுத்த காலத்துல வாழ எடுத்துக்கிட்டு கண் எடுத்துக்கிட்டு போராடுறாரு, வெற்றிக்கு வாடாரு, இவன் அல்ல வீரன். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஜாஹித் மன் ஜாஹத நஃப்ஸஹு. உண்மையான போராளி யார் தெரியுமா? தன்னுடைய நஃப்ஸோடு ஜிஹாத் செய்வார். ஷைத்தான கூட வழிகெடுத்தது அவனுடைய நஃப்ஸுதான். ஏத நஃப்ஸு சொல்லுது, பாவத்தை செய், ஜினாவை பாரு, ஜினாவை செஞ்சிரு, ஜினாவை முயற்சிகள் எடு. நஃப்ஸு சொல்லுதா, இந்த நஃப்ஸோட நான் போராடுகிறேனா, இவர்தான் உண்மையான போராளி என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, குர்ஆன் ஆயத் இறங்குது, அஷேஹு வஷேஹா இதா ஜனயா ஃபர்ஜுஹா அல்பத்தா நகாலம் மின் அல்லாஹ் இன்னல்லாஹ் அஸீஸுல் ஹகீம். மன்சூஹுல் ஆயத். திருமணம் முடித்த ஆண், திருமணம் முடித்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களை கல்லெறிந்து கொலை செய்யுங்கள். குர்ஆன் ஆயத். நபியவங்க நினைச்சு கூட பார்க்கல, நான் உயிரோடு இருக்கும் போது இந்த பாவத்தை ஒரு ஆள் செஞ்சுட்டு வருவார். அத மாதிரி ஒரு ஆள் வாரார், பாய் யா ரசூலல்லாஹ் அது தடை, நான் தினா செஞ்சேன். அந்த வார்த்தை அந்த சொன்னதுதான் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக எடலோட்டம் நிறுவிட்டார். அந்த வார எடலோட்டம், நான் ரசூலல்லாஹ் தினா செஞ்சுட்டேன், வலது பக்கம் திரும்புறாங்க, இடது பக்கம் திரும்புறாங்க, வலது 4 திசைகளை திரும்புறாங்க. அந்த சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ் நான் தினா செஞ்சுட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் கூப்பிட்டு பாருங்க, அல்லாஹு ஷரிப, இவர் ஏதாவது மதுபான குடிச்சிருக்கிறதா பாருங்க. உணர்றாரு, இவருக்கு தெரியுது இவர் பேசுற வார்த்தை நான் இல்லையா ரசூலல்லாஹ் தெளிவாக பேசுற.
அதே சொன்னாங்க, போக இவர் கூட்டிட்டு போங்க, அல்லாத கடமை நிறைவேற்றுங்க. அவர் கல்லெறியப்பட்டது, கல்லெறிந்து அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் அல்லாஹ்விற்கு பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையில் அல்லாஹ்வை அடைந்தார். கொஞ்ச நாள் போகுது, ஒரு பெண்பான் காவிரியா பெண்பான் யார் சொல்லலாம், நான் கர்ப்பமாக சொன்னாங்க. கர்ப்பமாக இருக்கிற தப்பில்லை இல்லையா சொல்லலாம். எந்த மாயிதை கல்லறிந்து கொலை செய்தீர்களோ அவர்கள் மூலம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன். தாயே வயிற்றுல குழந்தை இருக்குமா, அந்த குழந்தையை பெற்றெடுத்துடுவான். அதற்கு பின்னால் நாங்க பார்ப்போம். 10 மாசம் கழிவு தாவான குழந்தையோட குழந்தைய தூக்கிட்டு வர யார சூழம்மா, இதோ நான் குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டு இப்ப அல்லாத கடமையை எங்க நிறைவேற்றுங்க. நிறைய குழந்தைய பார்க்கிறாங்க, அந்த தாயை பார்க்கிறாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, தாயே நீ பொறுத்தா போனா இந்த குழந்தைக்கு யாருமா பால் கொடுப்பான், போய் 2 வருஷம் பால் கொடுப்பாங்க மரக்கடிச்சுட்டுவான். அல்லாஹ் அக்பர் கபீரா. 2 வருஷம் கழிவு அல்லாஹ் அக்பர். அந்த ஹாமிதியா பெண் குழந்தையை தூக்கிட்டு வாரா. இந்த ஒரு ஆச்சரியம் வாரா, எப்படி குழந்தைய கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுத்துடுவான். யாரும் சொல்லலாம், இந்த ஒரு நீங்க என்னை திருப்பி அனுப்ப இயலாது. குழந்தை பாட மறந்துட்டா, குழந்தை தனியா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஒரு தாய் எதையும் இழக்க தயாராகுவாள், ஆனால் தன் குழந்தை இழக்க தயாராக மாட்டாள். உசுர பழையம் வச்சு பெற்றிருக்கிற குழந்தை எந்த தாயும் அக்குழந்தை ஊனமுள்ள குழந்தையாக இருந்தாலும் தாய் விரும்ப மாட்டா பிரிய. ஆனா இந்த தாமிதியா பிரிய விரும்புறாயே, அவருக்கு தெரியும் இன்றைக்கு நான் தினாம மறைச்சா கையாமத்தினாருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான். யோக சுகுல சராயர், ரகசியங்கள் அம்பலமாகிற நாள். அந்த நல்லவர் யாரு கெட்டவர் யாரு எல்லாம் அல்ல காட்டிடுவான். அந்த நாள்ல விபச்சாரம் செய்த காமிதியா முன்னுக்கு வா என்று அல்லாஹ் சொல்லிடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி சஹாபிக்கு கொடுத்தாங்க, குழந்தைய வழங்க. ஒரு குழி தோண்டப்பட்டது, நெஞ்சப்பொருள்களில் புதைக்கப்பட்டது. நபியவங்க சொன்னாங்க, பிஸ்மில்லாஹ், கல்லெறிங்க. கல்லை எறிகிறாங்க. அவன் மூட்டா போறாய். காலிப்பின் வழி இருந்து அல்லாஹ் ஒரு பெரிய கல்லெடுத்து போட்டாங்க, தலையில ஒரு போடு. அந்த இடத்துல அவன் மூட்டா போறான். தலையில் இருந்த ரத்தம் ஆடிடப்படுது. அப்படின்னா இந்த பெண்ணுடைய தௌபா எப்பேற்பட்ட தௌபா தெரியுமா? மதீனாவில் வாழக்கூடிய 70 பாவிகளுக்கு பங்கு வச்சு கொடுத்தா அந்த 70 பேரையும் எல்லாம் மன்னிக்குவோம். ஜனாஸா மஸ்ஜிதுக்கு வரும், தொழுகைக்கு முன்னுக்கு போனாங்க. தொழுகைக்கு முன்னுக்கு வராங்க. உமர் ரலியல்லாஹு கையால குடிச்சாங்க. அந்த சொல்லி யார சொல்லலாம், விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கு அன்னைக்கு தொழிலிக்க போய் நபி சொன்னாங்க, இல்லை உங்களே சொர்க்கவாதியான பெண்ணை நான் தொழிலிக்க போறேன். நான் சொல்ல வாரது 3 வருஷம் கழிச்சும் கூட அந்த பெண்ணுடைய ஈமான்ல அணுவளவும் குறையும். எவ்வளவு பெரிய ஈமான், எவ்வளவு பெரிய ஈமான், குழந்தைய பிரிய தயாரான ஈமான். ஆனாலும் எப்பொழுது மாணிசபடி அல்லாஹ் காமியா பெண்ணுடைய கணவனை சந்திக்க வீட்டுக்கு போறாரு, அந்த கணவன் வீட்டுல இல்ல, அனுமதி இல்லாத வீட்டுக்குள் நுழைகிறாரு. காமியா பெண் இவரை பார்க்க, இவர் அவரை பார்க்க, அங்க வந்தா 3வது ஆள ஷைத்தான் தினாவை செஞ்சு வச்சுதான் வெளியடிக்கிறான். சஹாபி 3 வருஷத்துல பலமாடிவான். ஆனாலும் பாவத்துடைய சூழலுக்கு போய்விட்டால் சஹாபியாக இருந்தாலும் அவ்வப்போது பாவத்துக்கு அடிமையாகி விடுவார்கள். சகோதரிகளே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஈமானை பலமாக்கிக் கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறப்பாகிவிடும். நாம் செய்த பாவத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அருமையான மாத்திரை தான் 2 விடயங்கள். கடந்த காலத்தை பாவத்தெல்லாம் மன்னிக்கிடுவா நபியவங்க அழகான மாத்திரை சொல்லிக் கொடுத்தாங்க. 2 விஷயத்தை செய்யுங்க. 1வது சொன்னாங்க, அதிகமான பார்த்து
அதிகமா இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துபவர் அதிகம் சொன்னாங்க. அவர் நிறையாத பார்த்தால் நெருக்கடிகள் அல்லாஹ் அவரை வெளியே கொண்டு வருவார். நபியோடு சொல்றாங்க. நான் சொன்ன தகுதி கிடையாது சொல்றது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஸ்ஸதகா துத்ஃபிஉ கதபர் ரப், தர்மமாகிறது அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும் என்று சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி என் உரையை நிறைவுக்கு வருகிறேன். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வாரார். யா ரசூலல்லாஹ், ஏங்க பக்கத்து வீட்டுல ஒரு பேரிச்ச மரம் இருக்குது. அந்த பேரிச்ச மரம் என் வீட்டு கூரை பக்கம் சாஞ்சிருக்குது. அந்த பேரிச்ச மரத்திலிருந்து விழக்கூடிய பேரிச்ச பழங்களை ஏழை குழந்தைகள் எடுத்து சாப்பிடுறாங்க. பக்கத்து வீட்டால் எவ்வளவு மோசமானவர்னா, ஏழை குழந்தைகள் சாப்பிடுற நேரத்துல அவர் விரல வாயில விட்டு ஈச்சமரம் எடுத்து வீசுற. அவருக்கு நான் ஈச்சமரம் மரத்தை விலைக்கு கேட்கிறேன், அவர் தர மறுக்கிறார். நீங்க ஒரு வாட்டி சிபாரிசு செஞ்சீங்கன்னா அவர் எனக்கு அந்த மரத்தை தர வாய்ப்பு இருக்கு. யாரும் சொல்லலாம், என் குழந்தைகளும் தைரியமா சாப்பிடுவாங்க. நிறைய கூப்பிட்டாங்க. அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களை இந்த மரத்தை எனக்காக வேண்டி இவருக்கு நீங்க அன்பளிப்பா கொடுக்குறீங்களா? அவர் சொன்னாரு, ஏந்த வாப்பா தந்த மரத்தை நான் யாருக்காக கொடுக்க மாட்டேன். நபியவங்க ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தாங்க. சரி, நான் காசுதான், எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க, இந்த மரத்தை நான் வாங்குறேன். அவர் சொன்னாரு, நான் காசுக்கும் விற்க மாட்டேன். மூணாவதா சொன்னாங்க, இந்த மரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மரம் தருவான். எப்படியாப்பட்ட மரம் தெரியுமா? 100 வருஷம் அந்த மரத்தின் நிழலில் நீங்கள் நடந்தால் 100 வருஷம் தாண்டியும் அந்த நிழல் தாண்டி இருக்கும். அப்பேற்பட்ட பெரிய மரத்தை எல்லாம் தருவான். அவர் சொன்னார், இல்லையா சொல்லலாம், நான் கொடுக்க தயார். இத ஒரு சஹாபி கேட்டுருந்தார், அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஓடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த மரத்தை வாங்கி தந்தா நீங்க சொன்ன அந்த பேரிச்ச மரம் சொர்க்கத்துல எல்லாம் தருவான்னு சொன்னீங்களே, அந்த மரம் எனக்கு கிடைக்குமா? யா ரசூலல்லாஹ். அப்படியே சொன்னாங்க, ஆமா, நீ வாங்கி கொடுத்த அந்த மரம் உனக்கெல்லாம் தருவான். அவர் போனார் அந்த ஆளுக்கு. இப்ப டீல் பேசுற சொன்னாரு, எந்த தோட்டத்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? அபூ தஹ்தாவுடைய தோட்டத்தை தெரியாத மதீனாவாசிகள் யாரும் ஏன் தெரியுமா? அபூ தஹ்தாவுடைய தோட்டம் எப்பேற்பட்ட தோட்டம் தான்? 600 பேரிச்ச மரங்கள். 600 பேரிச்ச மரம். அதற்குள்ள ஒரு கோட்டை, மதுரமான நீர் கொண்ட ஒரு கிணறு. அந்த தோட்டம் முழுக்க சுத்தி வர மதில் போட்டிருந்தாங்க. ராசிகா, உறுதிமிக்க மதில், தாப்பர். அப்பேற்பட்ட தோட்டம் முழு மதீனாவாசிகளுக்கும் தெரியும். அபூ தஹ்தா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவரை பார்த்து சொன்னாங்க, இந்த தோட்டத்தை நான் தாரேன், அந்த மரத்தை தாரியா. அங்க நினைச்சுக்கிட்டாரு. அபூ தஹ்தா தமாஷுக்கு சொல்றாரு, அப்படிதான் தாரேன். உடனே சொன்னாங்க, யார சூழல்லாம் நீங்க சாட்சியாருங்க, அந்த தோட்டத்தை நான் இவருக்கு விட்டுட்டு இவர் அந்த மரத்தை அந்த ஏழைக்கு கொடுக்கட்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷம் சொன்னாங்க, அபூ தஹ்தா, உங்களுடைய 600 மரத்துக்கு பதிலாக அல்லாஹ் ரெட்டிப்பாடக்கூடிய தருவாங்க. ஓடி வந்தாங்க அந்த தோட்டத்தை வாசல் இருந்து மனைவி கூப்பிடுறாங்க, வெளியே வாங்க. கேட்டாங்க, என்ன விஷயம்? இல்ல, நான் தோட்டத்தை விட்டு போட்டேன், இதற்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்துக்காக வேண்டி இந்த 600 தோட்டத்தை நான் வியாபாரம் செய்து விட்டேன் என்று சொல்ற நேரத்தில் மனைவி சொல்லிக்கிட்டே வந்தா, அபூ தஹ்தா லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டார். சகோதரர்களே, அந்த ஏழைக்கு அந்த மரத்தை அன்பளிப்பா கொடுக்கிறார். எத்தனையோ ஏழைகள் இன்னும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கஸ்தாவுடைய பூமியில எத்தனையோ ஏழைகள் இன்னும் சாப்பாட்டுக்கும் இன்னும் குடிவாரங்களுக்கும் ஏழைகள் இருக்கிறார். எங்க அல்லாத உதவி வராதா? எங்க இஸ்லாமிய சகோதரத்துவம்? எங்க மனிதனே எங்க போனது? எங்களுக்கு இறக்கம் காட்ட ஆள் இல்லையா?
என்ற குரல் எங்கள் காதை வந்து அடைந்தும் கூட ஏன சொத்திலிருந்து ஒரு பகுதி அவர்களுக்கு போகாவிட்டால் நாங்கள் தான் சகோதரர்களே உண்மையான அல்லாஹ்வுடைய அதிகாரிகளாக இருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால எமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லா தந்திருக்கிற இந்த வாய்ப்பாக கருதுவோம். முடியுமான அளவோ எங்கள் உதவிகளை அவர்களுக்கு கொட்டுவோம். வாழும் காலமெல்லாம் சிறந்த முறையில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பெரியவரை செய்யக்கூடிய கடைசி நாளை நம் வாழ்நாளை சிறந்த நாளாக்கி வைப்பாராக. யாருங்க பாவங்களை மன்னிச்சிரியாமா, குற்றக்குறைகளை மன்னிச்சிரியாமா, சௌமாவுடைய மூத்த நசீவாக்கியாமா, சௌமாவுடைய மூத்த நசீவாக்கியாமா, சௌமாவுடைய மூத்த நசீவாக்கியாமா. ஒரு தடவை தானே பிறக்க முடியும் யா அல்லா, ஒரு தடவை தானே இறக்க முடியும் யா அல்லா, ஒரு தடவை பிறந்து விட்டோம் யா அல்லா, மூத்துக்காலை காத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லா. எங்கள் அனைவருடைய மூட்டையும் சௌபாவுடைய மூத்தாக்குவாயாக. எங்கள் தாயில பார்த்து மன்னிச்சிரியா அல்லா, தாயில பார்த்து மன்னிச்சிரியா அல்லா. ரத்தத்தை பாராட்டி தந்தாயா அல்லா, பிள்ளைக்கு நோயில தாண்ட மாட்டாயா அல்லா, பிள்ளைக்கு பசியில தூங்க மாட்டாயா அல்லா, பிள்ளையே கதிகளை வளர்த்தவரியா அல்லா. அந்த தாயை நீ பார்க்கிறியா அல்லா, இறக்கம் காட்டுறியா அல்லா, பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா. தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ரத்தத்தை வேறையா செஞ்சிருக்கிறியா அல்லா, யாருலா தாங்க முடியாத நோய்களை கொடுத்து சோதிக்கிறாரு, கஷ்டத்துல போட்டு சோதிக்கிறாரு, மௌத்தா போட நல்லது என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுக்கிறாரு. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கிறியாங்களா யாருலா. உலகராசி முஸ்லிம்களை பாடியாங்களா, பாலஸ்தீன உலகரை பாடியாங்களா, அந்த நாடுகளுடைய மக்களை பாடியாங்களா. யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத், ஓ முஹம்மது நபியே ரப்பே, எனக்கு உள்ள ரசூலுல்லாஹ் ரப்பே, ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாடியா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாடியா அல்லாஹ். எத்தனையோ குழந்தைகள் ரப்பே கண்ணுக்கு முன்னால மூத்தா போறாங்க யா அல்லாஹ். கண்ணியமா வாழ்ந்த எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க ரப்பே, இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். ஒரு மறைமுகமான உதவி இறக்குவாயாக. தண்ணியை கற்பழித்தாரது, சாப்பாட்டை கற்பழித்தாரது, போக்குவரத்தை கற்பழித்தாரது. ஓன்ற ரஹ்மத்தை யாரும் கற்பனை முடியாது. நீ ஒரு ரஹ்மத்தை இறக்கிறியா? சீசன் இல்லாத படத்தை மணியமளித்து கொடுத்தவரே அந்த சீதர்களுக்கு ஓண்ட பொறுத்தால சாப்பாடு கொடுயாங்களா, ஓண்ட பொறுத்தால தண்ணியை கொடுயாங்களா, ஓண்ட பொறுத்தால ஆறுதல் கொடுத்து வந்து இருப்பதை சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. நீ இருப்பதை நிரூபிப்பாயாக. எனக்கு ஒருவரையாங்களா எங்களையும் எங்கள் நாட்டையும் இதே போல் சோதனைகளிலிருந்து பாதுகாத்துவாயாக. எதிரிகளின் தாக்குதலை விட்டு பாதுகாப்பாயாக. எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு கடைசி ஒரு நாள் தெரியாங்களா, அந்த கடைசி நாள் நம் வாழ்நாளில் சிறந்த நாளாக வைப்பாயாக. எத்தனை வார்த்தையில் முடித்தாலும் எங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை தெரியாங்களா, அந்த கடைசி வார்த்தைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஆக்கில் புரிவாயாக. இந்த ஷீரிதுவாவை உன் கைப்பிடித்து கபூல் செய்வாயாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.